ஸ்கேமையே லீகலாக பண்ணால் அதை ஸ்கேம்னு சொல்ல முடியாது. ஸோ இது என்ன இப்போ நம்மளுக்கே தெரியாமல் ஒரு விஷயத்தை ஆர்டிஃபிஷியலாக இன்ஃப்ளேட் பண்ணுறது ரொம்ப சகஜம். எஸ்பெஷலி பிராண்ட்ஸ் ஈஸியாக ஆர்டிஃபிஷியலாக இன்ஃப்ளேட் பண்ணலாம். என்னோட முன்னாடி இருக்கிற ஒரு வீடியோவும் பாருங்கள், அந்த லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் என்ன சொன்னேன்னா, சில்வர் கண்டிப்பாக கடையில் இருக்கும், பட் அவங்க ரிலீஸ் பண்ண மாட்டேன்றாங்க, ஏன்னா அவங்க அதை ப்ரீமியமாக வச்சு விற்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை நீங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். பட் இப்போ இது ஸ்லோவாக முடிஞ்சதுக்கப்புறம் நியூஸ் மெதுவாக வர ஆரம்பிக்கும். எப்படி ஆர்டிஃபிஷியலாக இன்ஃப்ளேட் பண்ணியிருக்காங்கங்கிறது பார்ப்போம். இது நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃபோமோவை க்ரியேட் பண்ணி மிடில் கிளாஸை ஒரு அளவுக்கு அந்த சில்வர் ஸ்குவீஸ்ன்னு சொல்லியிருக்காங்கன்னு தெரியும். தந்தேரஸில் பார்த்தீங்கன்னா நார்த்தில், எஸ்பெஷலி நம்ம சவுத்தில் இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் முன்னாடிலாம் நார்த்தில் மட்டும்தான் வாங்குவாங்க. குஜராத்தி ஃபேமிலியில் கண்டிப்பாக அது சில்வர் வாங்குவாங்க. மார்வாடி ஃபேமிலியில் சில்வர் கண்டிப்பாக வாங்குவாங்க. பெரிய அளவில் சில்வர் வாங்குவாங்க. அதை பூஜை பண்ணி அப்படியே உள்ளே வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோட சர்க்கிளில் தெரிஞ்ச எந்த மார்வாடி ஃப்ரெண்ட்ஸும் பூஜை பண்ணதை எடுத்து திரும்பி விற்க மாட்டாங்க. அங்கே பூஜை பண்ணி உள்ளே போட்டால் அது உள்ளே போட்டது தான், அவ்வளோதான், அது கல்லால் போயாச்சு. ஸோ 18th மத்தியானத்துலேருந்து 19th மத்தியானம் வரைக்கும் தந்தேரஸ், நாங்களும் அதை ஃபாலோ பண்ணுவோம். ஸோ 18th மத்தியானத்துலேருந்து 19th இந்த முகூர்த்தம், தந்தேரஸ் முகூர்த்தத்துக்குள்ளே கன்ஃபார்ம்டாக சில்வர் எல்லாருமே வாங்குவோம். சில பேர் 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ கூட அந்த டைம் வாங்குவாங்க, வாங்கி உள்ளே வச்சுருவாங்க. அந்த பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி காயினாக தான் மோஸ்ட்லி வாங்குவோம். இது எல்லாருக்குமே தெரியும். சராஃபா பஜார் அப்படின்னு இருக்குது. சராஃபா பஜாரில் தான் மெயினாக பிஸ்கெட்டாக இது கிடைக்கும், உங்களுக்கு சில்வர் கிடைக்கும். சராஃபா பஜாரில் போய் சொல்லிடுவாங்க, அந்த இடத்துல ஜுவல்லர்ஸ் கிட்ட சொல்லி எடுத்துன்னு வந்துடுவாங்க. இதுதான் ஹோல்சேல். சராஃபா பஜாருங்கிறத ஹோல்சேல். நீங்கள் அதை கூகுள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ சராஃபா பஜாரில் சில்வரே இல்லை, சில்வர் ஸ்குவீஸ் அப்படின்னு சொன்னது எப்போ ஆரம்பிச்சாங்கன்னு பாருங்கள். தந்தேரஸ்க்கு 3 நாள் முன்னாடி ஒரு ஸ்குவீஸ்ன்னு வந்ததுன்னா 3 நாளில் சரியாகாது. ஆனால் இப்போ மட்டும் ஸ்குவீஸ் எப்படி 3 நாளில் சரியாயிருக்கு. 14th முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது. 14th முன்னாடி 13th ஆரம்பிச்சது. கரெக்டாக ஒரு 5 நாள் முன்னாடி ஆரம்பித்தாங்க. தந்தேரஸ்க்கு கம்மியாச்சு. நீங்கள் கேட்கலாம், அப்போ தந்தேரஸில் ஜாஸ்தி தானே இருக்கும், ஏன் தந்தேரஸில் கம்மியாச்சுங்கிறது சொல்கிறேன். ஏன்னா அந்த ஒரு நாள் தான் அவங்களால செல் பண்ண முடியும். இந்த ஸ்குவீஸ் இப்போ காமிச்சாதான் அந்த 1 டே தான் செல் பண்ணிவிட்டு அடுத்த நாள் கம்மியாக இது வந்திருக்கு. இப்போது இந்த ஸ்குவீஸ்ன்னு காமிச்சாதான் அந்த 1 டே தான் வாங்குவாங்க. அந்த முகூர்த்தம் போச்சுன்னா எப்போ வேணால் வாங்கிக்கலான்னு விட்டுடுவாங்க. ஸோ இந்த 18th மட்டும் பார்த்தீங்கன்னா 190 கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பி சில்வர் ஸ்குவீஸே இல்லை அப்படிங்கிறாங்க. அது எப்படி நடக்க முடியும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கரெக்டாக 5 நாள் முன்னாடியிலேருந்து ஸ்குவீஸ் ஆரம்பிச்சிருக்கு. தந்தேரஸ் போது மட்டும் எல்லா கடையிலையும் சில்வர் வந்துருச்சு. இது ஸ்குவீஸே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். இது என்ன நடந்திருக்கு பேக்ரவுண்ட்லனா, சராஃபா பஜாரில் எல்லாருமே பிஸ்கெட் கேக்காக அந்த சில்வர் இதை எடுத்து உள்ளே வச்சுருக்காங்க. இது எல்லாமே தந்தேரஸ்க்கு மார்னிங் தான் இதை ரிமூவே பண்ணியிருக்காங்க, அவைலபிள் பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் ஆன் 18th of October. அது வரைக்கும் சராஃபா பஜாரில் பார்த்தீங்கன்னா பிளாக்லேயே நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் 2 லட்சம் 3 லட்சம் 2.5 லட்சம், ஏன்னா அந்த முகூர்த்தம் போயிடக்கூடாதுன்னு நிறைய பேர் பிளாக்ல கூட அங்கே வாங்கியிருக்காங்க. பிளாக்ல வாங்குறது வெளியில் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம இதில் எவ்வளோ பரவாயில்ல, நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணி 2.5% ஒரு கிராமுக்குன்னு சொல்லி வாங்குகிறோம். பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரீமியமாக நிறைய கொடுத்துருக்காங்க. ஒரு 100 கிராம் வாங்கணுன்னாலே 1000-2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பிளாக்கை கொடுத்து வாங்கியிருக்காங்க. நான் இந்த வீடியோ ஏன் சொல்கிறேன்னா, ஒரு ஸ்கேம் லீகலாக கூட பண்ணலாங்க. இந்த ஸ்கேம் என்னை பொறுத்தவரையிலும் இது கொஞ்ச நாள் கழிச்சு வெளியில் வரும். இப்போவே நீங்கள் கான்ட்ரவர்சி பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொன்றும், இஃப் யூ ஜாயின் த டாட்ஸ் யூ வில் நோ தட் இட்ஸ் அ ஸ்கேம். நம்மளால் இதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. இது எல்லா இடத்துலையும் நடக்கும். இன்சைடர் ட்ரேடிங் நடக்கும், ஸ்டாக் மார்க்கெட்லேயும் இது நடக்கும், கோல்டுலேயும் நடக்கும், சில்வர்லேயும் நடக்கும். இதுலேருந்து நம்மளால் நம்ம கரெக்டாக டைம் பண்ணி கம்மியாக இருக்கிறச்சே வாங்க முடியாது. ஒரே விஷயம் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, பீக்காக இருக்குன்னா தயவு செஞ்சு எல்லா அமௌண்ட்டும் போய் போடாதீங்க. இது இப்போ இருக்கிற வீடியோ இல்லைங்க, முன்னாடி இருக்கிற எல்லா வீடியோவிலும் நான் போட்டிருக்கேன். அதுலேயும் சில பேர் இப்போவே சொல்லுங்கள், இன்றைக்கி நான் 2 கிலோ வாங்கினாமா, இன்றைக்கி நான் 3 கிலோ வாங்கலாமான்னு போட்டிருக்கீங்க. அதுலேயும் ஒருத்தவங்க ரொம்ப 2-3 வாட்டி ஒரே மெசேஜை போட்டு ரிப்ளை எனக்கு நான் 2 கிலோ வாங்குறதா இருக்கேன் அப்படின்னு போட்டிருக்கீங்க. ஒரு 2 கிலோ உங்கள் பட்ஜெட்டில் இருக்குன்னா பீக்கில் இருக்கிறச்சே ஒரே நாளில் எதுக்கு போய் 2 கிலோ வாங்கணும்?
நாளைக்கே இறங்க போகிறது இல்லை, நாளான்னைக்கு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த விஷயமும் ஒரேடியாக ஒரே நாளில் மேலே போயிட்டு அப்படியே நிற்காதுங்க. இதெல்லாமே ஒரு மிடில் கிளாஸ் ட்ராப் தான். இந்த ஃபோமோலேருந்து முதல்ல வெளியில் வாங்க. ஒரு 2 கிலோ பட்ஜெட் உங்களுக்கு இருக்குன்னா அதை 6 மாதமாக நீங்கள் டிவைட் பண்ணி வாங்குங்களேன். 2 கிலோ இருக்குன்னா 100 கிராமாக வாங்குங்களேன். டிப்பில் இருக்கிறச்சே வாங்குங்க. நானும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் 25 கிராம் சில்வர் தான் வாங்கினேன். அந்த பில்லும் நான் ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். 25 கிராம்ஸ் தாங்க வாங்கினேன். என்னால் 1 கேஜி இப்போ வாங்க முடியும்னா கூட 25 தான் நான் வாங்கினேன். எதுக்கு நம்ம எல்லாத்தையும் போடணும் ஒரே டைமில்? நம்ம வந்து ரீட்டெய்லர்ஸ், நம்மளுக்கு வந்து இன்சைடில் என்ன நடக்கிறதுன்னு தெரியாது. இதெல்லாம் பிராண்ட்ஸுக்கு தான் தெரியும். அவங்க நம்மளை வந்து யூஸ் பண்ணிக்காமல் இருக்கணும்னா இது எல்லாத்தையும் முதல் விஷயம், இமோஷன்லெஸ் இன்வெஸ்டர்ஸ் தான் நல்லா பண்ண முடியும். இதுக்குன்னு ஒரு வீடியோவும் நான் போட்டிருக்கேன். இமோஷனில் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது கன்ஃபார்ம்டாக சரியாக இருக்காது. ஈக்குவல் பார்ட் ஒரு 2 கேஜிஸ் உங்களுக்கு இருக்குது பட்ஜெட்லனா அது 100 கிராமாக 6 மாதமாக போடுங்க. உங்களுக்கே எல்லாருக்கும் ஒரு ஃபிக்ஸட் இன்கம்னு ஒன்று இருக்குங்க. அந்த இன்கம் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இன்கம் வரும், அந்த ஒரு வருஷத்தில் எவ்வளோ உங்களால் சேவ் பண்ண முடியும்னு உங்களுக்கே தெரியும். கடனை வாங்கி ஒரே மாதத்தில் எல்லாத்தையும் போட்டு அடுத்த மாதம் எல்லாத்தையும் கடனில் கொடுக்கறது அது அவசியம் இல்லை. கிளியராக உங்களுக்கு எவ்வளோ சேவ் பண்ண முடியும்னு உங்களுக்கே ஒரு ஐடியா இருக்குது. அது எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ பீக்கில் இருக்கிறச்சு எப்போவுமே வந்து ஒரு காயினும் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வந்து அது அஃபெக்டே ஆகாது. கீழே இறங்கி ஏன் காயின் வாங்கிக்கோங்க அப்படின்னா, கொஞ்சம் இறங்கறச்சே இன்னும் வாங்குறதுக்கு காசு இருக்கும்ல. எல்லாமே ஒரே டைமில் போட்டிங்கன்னா இறங்கறச்சே எப்படி திரும்பி வாங்குவீங்க? ஸோ ஆவரேஜ் அவுட் பண்ண பாருங்கள். பீக்கில் இருந்தது இதுதான் பீக்னா இதுக்கு மேலே பீக் போகும், ஒத்துக்கிறேன். அப்போ இப்போ இருக்கிற பீக்கில் கொஞ்சமாக போடுங்க, இறங்கறச்சே ஆவரேஜ் அவுட் பண்ணிங்கன்னா என்றைக்குமே உங்களுக்கு ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்டே இருக்காது. இது வந்து எல்லா வீடியோஸ்லையும் நான் சொல்லியிருக்கேன். ஆவரேஜ் அவுட் பண்ணுங்கள், பீக்கில் இருக்கிறச்சே காயினாக வாங்கிக்கோங்க. இந்த ஒருத்தர் கேட்டீங்க எதுக்கு இப்போ காயின்? ஜுவல்லரியாக வாங்கினீங்கன்னா 16-17 கிராமுக்கு கம்மியாக வராது. நீங்கள் 2 பவுன் போடுவீங்களா, 1 பவுனாவது போட்டாகணும். அது எதுக்கு பண்ணணும்? நான் காயினாக வாங்கி ஒரு கிராமாக 2 கிராமாக வாங்கினா நீங்கள் ஆவரேஜ் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்டனும் இருக்காது. மெயினாக வந்து மைண்டை கிளியராக வச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணினா தான் நிறைய இன்வெஸ்ட் பண்ண முடியும். அண்ட் ஃபோமோலேயே இருக்காதீங்க. ஃபோமோ என்றைக்குமே ஒர்க் அவுட் ஆகாது. இந்த ஃபோமோவில் தான் மேக்ஸிமம் வெல்த் வந்து மிடில் கிளாஸ்லேருந்து அப்பர் கிளாஸ்க்கு போகும். இந்த மாதிரி ஃபோமோவில் இருக்கிறச்சே தான் இது நம்மளுக்கு கிடைக்காம போயிட போகிறதோன்னு எல்லாரும் 200 ரூபாய் 210 ரூபாய்க்கு வாங்குறீங்க. அப்போது அந்த டைம் தான் உங்களோட வெல்த் வந்து ரிச் கிளாஸ்க்கு போய் சேரும். நீங்கள் ரிச் கிளாஸ் ஆகணும்னா அந்த ஃபோமோவை விட்டு பேலன்ஸ்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஈக்குவல் இன்டர்வலில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். செகண்ட் விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது நான் நிறைய வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன், நான் சொல்லலை, மறந்து போயிட்டேன். ஒரு வெல்த்தி பர்சன் பார்த்து நீங்கள் அவங்களோட ஐடியாஸ் எடுத்துக்காதீங்க. எஸ்பெஷலி அவங்களோட ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஆட்டிடியூட். நானே வந்து நிறைய வெல்த்தி பீப்புளோட வீடியோஸ் பார்ப்பேன், நான் ஃபாலோ பண்ணுவேன். பட் மெயினாக யாரை ஃபாலோ பண்ணுவேன்னா அவங்க ஒரு ப்ராடக்ட் கேம்பெயின் பண்ணாமல் இருக்கிறச்சு அவங்கள தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா 2 பேர், நான் வந்து பேர் வந்து அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன் அது கிளியராக. ஒருத்தர் வந்து வால்ட் அப்படின்னு ஒரு இதை சப்போர்ட் பண்ணுறாரு, ஒருத்தர் வந்து வால்ட்டெல்லாம் சப்போர்ட் பண்ணாமல் அவங்க வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியல் எஜுகேஷன் மட்டும் கொடுக்குறாங்க. அப்போது கேம்பெயின் பண்ணுற ஆளை வந்து நம்பாதீங்க. ஏன்னா அந்த கேம்பெயின் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு கமிஷன் கிடைக்கும். அந்த மாதிரி அவங்க வெல்த்தியாக இருக்காங்களே நம்மளும் அந்த மாதிரி ஆகிடுவோம் நினைக்காதீங்க. அவங்களால என்ன பண்ண முடியாதோ அது உங்களாலையும் பண்ண முடியும். அவங்க எவ்வளோ சம்பாரிச்சிருக்காங்களோ அது உங்களாலையும் பண்ண முடியும். சம்பாதிக்கிறது எப்போ ஈஸி ஆகும்னா, என்னால் பண்ண முடியும், நான் யார் பேச்சையும் நான் எல்லாருக்கும் கேட்டுப்பேன், ஆனால் நான் பண்ணுறது தான் பண்ணுவேன்னு இருக்கிறச்சே தான் நீங்கள் ரிச் ஆவீங்க. அது கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்னா கன்ஃபார்ம்டாக அவங்கள கேட்காதீங்க. அவங்க பேச்சே கேட்க வேண்டாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் 2 எக்ஸாம்பிள் இந்த இதில் என்னோடய வீடியோலேயே கொடுத்துருப்பேன். ஒன்று வந்து சச்சின் தெண்டுல்கரோட வீடியோ, இன்னொன்று வந்து கோபிநாத் அப்படின்னு. 2 பேரும் வந்து தனிஷ்குக்கு இது கொடுத்தாங்க, என்னென்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு. அவங்க வெல்த்தி ஆகிட்டாங்க. ஆனால் அவங்க பேச்சை நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் வெல்த்தி ஆக மாட்டீங்க. எதில் வந்து அவங்க பெனிஃபிட்டில் வந்து அவங்க அட்வர்டைஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி தான் யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட நிறைய விஷயத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. ப்ரொமோட் பண்ண ஆளை மட்டும் நம்பாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு அது பெனிஃபிட்னு அவங்க பண்ணுறாங்க. அந்த மாதிரி ப்ரொமோட்டே பண்ணாமல் ஜெனுவினாக இருக்கிறவங்கள நீங்கள் கேட்டுக்கோங்க. ஆனால் நீங்கள் பண்ணுறது நீங்கள் யோசிச்சு பண்ணணும். அவங்க சொல்கிறது நீங்கள் கேட்கணும்னு இல்லை. நீங்கள் உங்களோட ஒரு பேட்டர்ன் இருக்கும். உங்களுக்கு தான் உங்கள் இன்கம் எவ்வளோ, உங்களால் எவ்வளோ சேவ் பண்ண முடியும், எப்படிலாம் சேவ் பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது பக்கத்தில் இருக்கிறவங்க பண்ண முடியாது, இல்லை
வேற ஒருத்தர் பண்ண முடியாது, என்னால் பண்ண முடியாது, எனக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் கிளியராக தெரியாது. ஸோ உங்களுக்கு உங்களோட பேட்டர்ன் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வேறு யாருக்கும் தெரியாது. அது எந்த யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் தெரியாது. அந்த பேட்டர்னை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம்டாக உங்களுக்கு அது பெட்டராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சில ஃபெசிலிட்டி இருக்கும், அது எல்லாருக்கும் அவைலபிளாக இருக்காது. அந்த ஃபெசிலிட்டியை வச்சு உங்களால் இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு பணம் பண்ண முடியறதா பாருங்கள். ஃபார் இன்ஸ்டன்ஸ் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். உங்களுக்கு ஒரு ரியல் எஸ்டேட் டீலர் தெரியும், ஆர் உங்கள் வீட்டு ஃபேமிலியிலேயே ரொம்ப உங்களுக்கு ட்ரூவாக ஜெனுவினாக ஒருத்தர் வந்து லேண்ட் டீலிங்ஸில் இருக்கார் அப்படின்னா, அப்போ நீங்கள் அங்கே வாங்கினா உங்களுக்கு பெனிஃபிட்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி யாராவது உங்கள் இதுலேயே ஒரு ஜுவல்லராக இருக்காங்களோ இல்லை தெரிஞ்சவங்க இருக்காங்களோ அவங்க வழியாக உங்களுக்கு கம்மியாக கிடைக்கணும், அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. யாரோ ஒருத்தர் வந்து ஷேரில் போட்டு நிறைய பைசா பண்ணிட்டாங்க, நான் அப்படி பண்ணுவேன்னா அது தட் வில் நாட் ஒர்க் அவுட். உங்களுக்கு எல்லா அசட்லேயும் போடுங்க, பட் உங்களுக்கு ஒரு சர்டன் லிவரேஜ் இருக்கும்ல, அந்த லிவரேஜை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த லிவரேஜை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். உங்களோட லிவரேஜ் என்ன, உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, இன்னொருத்தர்கிட்ட இல்லாத பெனிஃபிட் உங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு முதல்ல லிஸ்ட் பண்ணுங்கள். லிஸ்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி அதில் நிறைய அமௌண்ட்டை போட்டு எடுக்க பாருங்கள். பக்கத்து வீட்டு எதிர்த்த வீடு உங்கள் ஃப்ரெண்டு அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது ஓகே. முதல் விஷயம், உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் அசட்டை பாருங்கள். உங்கள் பேரண்ட்ஸ், உங்கள் அம்மா என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, உங்கள் ஃபாதர் என்ன வேலையில் இருக்காரு, அவர்கிட்டேருந்து என்ன எடுத்துக்க முடியும், அதில் வந்து என்ன நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், அதுலேருந்து என்ன இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணலாம். இப்போது ஒரு வெல்த் வந்து க்ரியேட் பண்ணறச்சே ஷேர்ஸில் போட்டுட்டு நிறைய பணம் பில்லியனர் ஆகிறதே வந்து பார்த்திங்கன்னா இன்சைடர் ட்ரேடிங் வழியாக தான். இன்சைடர் ட்ரேடிங் என்னென்னா, உள்ளுக்குள்ளேயே அவங்களுக்கு தெரியும் இந்த ஷேர் இன்க்ரீஸ் ஆக போகிறது, இது இப்படி ஏற்றி இறக்க போகிறோம், அதை வச்சு அவங்க பில்லியனர் ஆகிறாங்க, மில்லியனர் ஆகிறாங்க. உங்கள் வீட்டில் அந்த மாதிரி என்ன அசெட் இருக்குது உங்களுக்கு விஷயம் தெரியும், மிச்ச பேருக்கு தெரியாதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும்னா முதல் விஷயம் இம்பார்ஷியலாக உங்ககிட்ட இருக்கிறது வந்து உங்கள் பேரண்ட்ஸ் தான், உங்கள் அம்மா அண்ட் உங்கள் அப்பா. இப்போ கூட வந்து ஒரு விஷயம் நான் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா கேட்டு இல்லை அப்பாவை கேட்டு தான் பண்ணுவேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து சில விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து நிறைய படிச்சிருப்பீங்க, அவங்களுக்கு ஒரு வேளை தெரியாது அப்படின்னு கூட நினைக்கலாம். பட் அவங்களுக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா அது இம்பார்ஷியலாக இருக்கும். நான் சொல்கிறது வந்து இப்போ ரொம்ப லைட்டாக தான் இருக்கும், இவங்க என்ன அது அம்மா அப்பாக்கிட்ட கேட்டு சொல்கிறாங்களே அப்படின்னு. பட் அப்படி கிடையாது. அவங்க வந்து ஒரு பேசிக் சின்ன விஷயம் அவங்க சொல்கிறது வந்து அது ஒரு பிஸ்னஸ் ஐடியாவுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல வந்து உங்ககிட்ட இம்பார்ஷியலாக உங்ககிட்ட எதிர்பார்க்காம யார் இருக்காங்கன்னு பாருங்கள், அவங்களால தான் உங்களுக்கு பெனிஃபிட் ஆகும். யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ், அதே மாதிரி இந்த ப்ரொமோஷன் கொடுக்குறவங்க, அவங்கள கேட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பணம் வந்து பாழாங்கண்ணில் தான் போகிறது. அதனால பி கேர்ஃபுல். இது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நான் சில்வர் வாங்க போச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தன்தேரஸ்க்கு தீபாவளிக்கு இருக்கிற கூட்டம் இறங்கினதுக்கப்புறம் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி, இது வந்து ஒரு பெரிய ஷாக்குங்க. அப்போது எப்படி அப்போது அந்த ஒரு ரீசன்னால தான் வெல்த்தியாக இருக்கிறவங்க வெல்த்தியாகிறாங்க, நம்ம இப்படியே இருக்கும். இறங்கறச்சே நம்மளுக்கு வந்து வாங்க தோணலை, ஆனால் ரொம்ப பீக்கில் இருக்கிறச்சே அந்த ஃபோமோவில் ஓடி 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 போய் நிறைய வேலை கொடுத்து வாங்குகிறோம். அது ப்ளீஸ் ஆவரேஜ் அவுட் பண்ணுங்கள். ஸோ பேசிக்கலாக சில்வர் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஸ்குவீஸ் வந்து ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸ்குவீஸ்ன்னு நான் சொல்கிறது வந்து இவங்க ஒழிச்சு வச்சுட்டு அப்புறம் கொடுக்கறது, அது வந்து ஆர்டிஃபிஷியலாக நடந்திருக்கு. ரேட்டை ரொம்ப மேனிப்புலேட் பண்ண முடியாது, பட் ஸ்குவீஸை கண்டிப்பாக மேனிப்புலேட் பண்ண முடியும்.